அனைவருக்கும் வணக்கம். விடியும் என்று விண்ணை நம்பித்தானே நாங்கள் இரவில் தூங்கி எழும்புகின்றோம். முடியும் என்றால் எதுவும் முடியும், முடியாதென்றால் அப்படியே முடியாமல் போய்விடும். எனவே முடியும் என்று நம்புவோம். உதாரணமாக 2029 செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்ப போகிறார்கள். நாங்கள் செவ்வாயை ஒரு கிரகமாக நினைத்து முந்தைய காலங்களில் அதற்கு பயந்து கொண்டிருந்தோம். செவ்வாய் கிரகத்தை நினைத்து அதற்கு பூஜை செய்கின்றோம். மற்றது செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் தீமைகளை பற்றி நாங்கள் எமது மூட நம்பிக்கைகளினால் நாங்கள் எவற்றையும் துணியாமல் இருந்து முயற்சி செய்யாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கனவு காணுங்கள் என்று சொல்லி அப்துல் கலாம் சொல்கின்றார். பாடசாலை மாணவர்களுக்கிடையே அவர்கள் சென்று மாணவர்களை கனவு காணுங்கள். ஐன்ஸ்டைன் போன்ற, ஐசாக் நியூட்டன் போன்றவர்கள் இந்த உலகத்தின் எல்லா பழமைவாதிகளின் மூட கொள்கைகளையும் தகர்த்தறிந்தவர்கள். அதுபோன்று உலக மக்களாகிய நாங்கள் எப்போதும் இளைஞர்கள் முடியும் என்று நம்பி நல்ல விஷயங்களை கொண்டு செல்வோம். அறிவியல் புதுமைகள் ஆக்குக என்று அம்மா பங்கார சித்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அறிவியலில் புதுமையாக்க வேண்டும், அறிவியலில் மூட நம்பிக்கை அகற்ற வேண்டும். முடியும் என்றால் முடியும். ஜப்பானை பாருங்கள். இன்று ஜப்பானை சொல்கிறார்கள், அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜப்பான் போய்விட்டது. நாங்கள் இன்னும் பழைய ஜெனரேஷனில் இருக்கிறோம். அடுத்த ஜெனரேஷன் என்பது அவர்கள் தங்களை நாடுகளில் ஏற்படும் நிலநடுக்கத்தை தடுப்பதற்காக மிதக்கும் வீடுகளை கட்டிவிட்டார்கள். நிலநடுக்கம் ஏற்படும் போது அது மேலே சென்று நிலநடுக்கம் முடிந்த பின்னர் பூமிக்கு, அதாவது நிலத்தில் வந்தடையும். இவ்வாறு பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் உலகம் ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் இன்னும் பழைய நிலையிலிருந்து மீண்டு புதிய நிலையில் வந்து ஒரு புதிய யுகத்தை படைப்போமாக. நன்றி, வணக்கம்.